Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard குரிய example sums தான் பார்த்துட்டு இருக்கோம். 3rd lessonல இருந்து பார்க்கறோம். சோ இன்னைக்கு பார்க்க போற example sum number 21. ஆல்ரெடி 20 sums போட்டோம். அந்த sums செக் பண்ணி பார்த்துக்கோங்க. So 21 example sum என்னன்னா consider an object moving on an horizontal surface with constant velocity. ஒரு horizontal surfaceல ஒரு object move ஆகுது. Constant velocityல move ஆகுது. Some external forces applied on the object to keep the object moving with constant velocity. அது constant velocityலயே போணும் அப்படின்றதுக்காக external force நம்ம apply பண்ணியிருக்கோம். சரியா? ஏதோ ஒரு external force. What is the net force acting on the object? அப்ப net force என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. external force இருக்கு. object வந்து floorல மூவ் ஆயிட்டு இருக்கு. So frictional force இருக்கலாம். ஓகேவா? So அப்போ இதுல வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கேட்காங்க. So diagram படி பார்த்தீங்கன்னா horizontal surface object இருக்கு. Constant velocity ல மூவ் ஆகுது. External force நம்ம apply பண்றோம். இங்க வந்து kinetic friction இருக்கும். ஏன்னா object மூவ் ஆகுறதுனால static friction கிடையாது. இங்க constant velocity ன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நியூட்டன்ஸ் லா படி constant velocity இருந்துச்சு அப்படின்னா அங்க உங்களுக்கு acceleration இருக்காது. ஓகேவா? அப்ப acceleration இல்லை அப்படின்றப்போ இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமா மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. பட் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? ஒருவேளை இது இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அதனால மூவ் ஆகுது அப்படின்னு முடிச்சிடலாம். ஏன்னா இங்கே வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தால் ஓகேவா? பட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது. இப்படி இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ல தானே கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்றதுக்காக இங்கே ஃபோர்ஸே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே ஏன் 0 ஆயிடுச்சு? எஃப் எக்ஸ்டர்னலும் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. நெட் ஃபோர்ஸ்ன்னு வரும்போது நம்ம என்ன போடுவோம்? எஃப் எக்ஸ்டர்னல் ப்ளஸ் எஃப் கைனடிக்னு போடுவோம். பட் இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஒரு இதோட சைனு நெகட்டிவ்ல போடுவோம். ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இட் இஸ் 0. ஓகேவா? புரியுதா? ஆப்ஜெக்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூட்டன்ஸ் லா படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் அங்கே ஆக்சலரேஷன் கிடையாது. அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமாக தான் போகுது. ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மெயின்டைன் ஆகணும்னா அந்த எக்ஸ்டர்னல் வெலாசிட்டியும் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக தான் இருந்திருக்கணும். ஸோ அதனால டோட்டல் ஃபோர்ஸோடைய வேல்யூ 0 ஆனதுனால இங்கே ஃபோர்ஸே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அதோட ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால 0 ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஜஸ்ட் ஒன் வேர்ட்ஸாக தான் கேட்பாங்க. நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ஓ கலரில் சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எஃப் நெட்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் போட்டு வச்சுருவாங்க. பட் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய கீவேர்டு என்னது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சரியா? ஸோ நம்ம பேசிக்காக பார்த்த நியூட்டன்ஸ் லால பார்த்தது. சரியா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் ஆக்சலரேஷன் இல்லைன்றது அந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்க பழகுங்க. சரியா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் வேறு ஏதாவது வீடியோஸ் நம்ம போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.